ஸ்ரீரங்கத்தில் சிறப்பான தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்த இடம் தாங்க சமயபுரம். அம்மனை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். வர வழி ஃபுல்லாக வெறும் அளவு குத்தி எல்லாம் தீச்சட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. அங்கேயுமே நல்லா கூட்டமாக இருந்துச்சுங்க. அங்கேயுமே ஒரு 100 டிக்கெட் வாங்கிட்டு தான் போய் பார்த்தோம். ஒரு அரை மணி நேரத்துலேயே சாமியை பார்த்துட்டோம். நாங்கள் வெளியில் வந்து பார்த்தோமாக்க 2 கோபுரமுமே ஒட்டுக்காக தெரிஞ்சிச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. 2 கோபுரத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்தாக்க நம்ம மண்டபத்தில் வந்து எல்லோரும் உட்காந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க. என்னன்னு பார்த்தாக்க அம்மனை வந்து ஊஞ்சல் சேவையில் வச்சு ஆட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மந்திரங்கள்லாம் ஓதிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடிமரத்தையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளில வந்துட்டேன். வெளியில் வந்தாக்கா நம்ம ராஜகோபுரம் தாங்க. இதில் இருக்கிற அம்மன் சிலைகளை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு காருக்கு போகலான்னு சொல்லிட்டு போனாக்க பூ மிதிக்கிறப்ப எப்படி சூடாக இருக்குமோ அந்தளவுக்கு அந்த தரையெல்லாம் சூடாக இருந்துச்சுங்க. ஏன்னாக்கா நாங்கள் போன நேரம் 2 மணி, அதனால் அவ்வளோ சூடாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஹோட்டல் தாங்க தேடி வந்தோம். ஒரு மண்பானை சமையல்னு சொல்லி சொன்னாங்க. அதை தான் தேடி வந்து சாப்பிட்றதுக்கு வந்தோம். அங்கே பழங்காலத்து பொருட்கள் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. அதில் தான் போய் உட்காந்தோம். நாங்கள் ஒரு கப்பு மாதிரி கொடுக்குறாங்க. அந்த கப்பு ஒரு கப்பு ஒன்று 25 ரூபாங்க. சாப்பாடாக இருந்தாலும் சரி அந்த கப்பில் கொடுக்குறாங்க. குழம்பு, ரசம், பொரியல் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த கப்பில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் 25 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சாப்பாட்டை வாங்கி எல்லோரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக கிளம்பி போயிட்டோம்.